இன்று ஜனவரி 16ஆம் தேதி. இன்றைய புனிதர் ஜோசப் வாஸ். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 1690களில் அருட்தந்தை ஜோசப் வாஸ் இலங்கையில் உள்ள கண்டியில் நற்செய்தி பணியாற்றி கொண்டிருந்த போது அப்பகுதியில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் எல்லோரும் உணவில்லாமல், குறிப்பாக மழை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு போனார்கள். இதை பார்த்த குறுநில மன்னன் விமல தர்மசூரியா தான் சேர்ந்த புத்த மதத்திலிருந்து ஒரு சில புத்த பிக்குகளை அழைத்து வந்து ஜெபிக்க சொன்னான். அவர்கள் ஒரு சில மந்திரங்களை சொல்லி எவ்வளவோ ஜெபித்து பார்த்தார்கள். ஆனால் மழைதான் வரவே இல்லை. அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் சொன்னதன் பேரில் குறுநில மன்னன் அருட்தந்தை ஜோசப் வாஸை அழைத்து ஜெபிக்க சொன்னான். அருட்தந்தை ஜோசப் வாஸ் அங்கு வந்து ஜெபித்த சில மணித்துளிகளில் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. மழை கொட்டோ கொட்டென கொட்டி மக்களையும் மன்னனையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இதனால் பெரிதும் மகிழ்ந்து போன மன்னன் ஜோசப் வாஸ் எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவிக்க வழிவகை செய்து கொடுத்தான். அருட்தந்தை ஜோசப் வாஸ் தன்னுடைய ஜெபத்தின் உதவியால் மேலும் மேலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்தார். அருட்தந்தை ஜோசப் வாஸ் 1651ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் கோவாவில் உள்ள பெனாலிம் என்ற ஊரில் கிறிஸ்டோபர் வாஸ் என்பவருக்கும் மரியாதே மிரண்டா என்பவருக்கும் 8வது மகனாக பிறந்தார். ஜோசப் வாஸ் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே ஜெபத்தில் அதிக ஆர்வமும் ஏழை எளியவரிடத்தில் அதிக அன்பும் கரிசனையும் கொண்டு வாழ்ந்தார். தன்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை சேசு சபையார் நடத்திய கல்வி நிறுவனங்களில் பெற்றவர். அதன் பிறகு தூய தாமஸ் அக்வினாஸ் குருமடத்தில் சேர்ந்து தன்னுடைய 25வது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அருட்தந்தை ஜோசப் வாஸ் கொங்கன் மற்றும் மங்களூரில் சில காலம் அருட்பணி செய்தார். அந்த காலத்தில் எல்லாம் நம்முடைய இந்திய திருநாடானது போர்த்துகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களின் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. போர்த்துகீசியர்களோ கத்தோலிக்க விசுவாசத்தை பரப்ப, டச்சுக்காரர்களோ கால்வின் பதிதத்தை பரப்ப நினைத்தார்கள். இதனால் இரண்டு நாட்டவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டன. டச்சுக்காரர்கள் மிகவும் தந்திரமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை தங்களுடைய சபைக்குள் இழுக்க பார்த்தார்கள். இன்னும் ஒரு சிலரை அவர்கள் சித்திரவதை செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருட்தந்தை ஜோசப் வாஸ் மிகவும் துணிச்சலாக கத்தோலிக்க விசுவாசத்தை மக்களிடம் எடுத்துரைத்து அவர்களை விசுவாசத்தில் மேலும் மேலும் வளர்த்தார். அதன் பிறகு அவர் கோவாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அப்போது ஜோசப் வாஸ் அருட்தந்தை பாஸ்கால் டக்கோஸ்டா ஜெராமிசாஸ் என்பவரை சந்தித்தார். அவர் ஏற்கனவே ஒரு சபையை நிறுவியிருந்தார். அச்சபையில் சேர்ந்த ஜோசப் வாஸ் சில காலத்திற்கு பிறகு அச்சபை தலைவராக உயர்ந்தார். இந்த காலகட்டத்தில்தான் அண்டை நாடான இலங்கையில் டச்சுக்காரர்களால் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தார். எனவே அவர் ஒரு கூலியாளை போல வேடம் தரித்து இலங்கைக்கு சென்று கத்தோலிக்க விசுவாசத்தை மக்களிடத்தில் பரப்ப முயன்றார். அதன் பேரில் 1687ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தரை இறங்கினார்.
யாழ்ப்பாணத்திற்கு மிக அருகே இருந்த சீத்தாழை என்னும் இடத்தில் 3 ஆண்டுகள் அருட்பணி செய்தார். அங்கே டச்சுக்காரர்களால் கத்தோலிக்க விசுவாசத்தை பின்பற்றிய மக்களுக்கு மிக பெரிய அச்சுறுத்தல் இருந்தது என்பதை உணர்ந்தார். அவற்றையெல்லாம் ஜோசப் வாஸ் மிக துணிவோடு எதிர்கொண்டார். சீத்தழையில் 3 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு கண்டிக்கு சென்று அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் அருட்பணி ஆற்றத் தொடங்கினார். பொது நிலையினரையும் தனக்கு துணையாக வைத்துக்கொண்டு பணி செய்து வந்தார். ஒரு சமயம் தன்னுடைய சக பணியாளர்களோடு அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை உளவாளி என நினைத்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சிறையில் இவர் 3 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தார். இவரோடு வந்த 7 பேரை சந்தேகத்தின் பேரில் தூக்கிலிட்டு கொன்றார்கள். ஆனால் அருட்தந்தை ஜோசப் வாஸ் அவர்களோ தன்னுடைய ஜெப வாழ்வால்தான் உளவாளி அல்ல, இறைப்பணியாளர் என்பதை நிரூபித்தார். இதை கண்ட அரசன் அவரை விடுதலை செய்தான். கண்டியில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பான அருட்பணி ஆற்றிய தந்தை ஜோசப் வாஸ் 55,000 பேருக்கும் மேல் கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி ஒரு சிறப்பான பணியை இலங்கை மண்ணில் ஆற்றிய அருட்தந்தை 16/11/1711 ஆண்டு அன்று நோய்வாய்ப்பட்டு இறையடி சேர்ந்தார். இவர் 2015 ஆண்டு ஜனவரி 14 நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். தூய ஜோசப் வாஸின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் இவரிடமிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். நம் புனிதர் ஜெபிக்கின்ற மனிதராக ஜெப வீரராக வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த அளவுக்கு என்றால் சிறு வயது முதலே ஜெபிப்பதில் அதிக ஈடுபாடு கொண்ட தூய ஜோசப் வாஸ் ஆலயத்தில் செல்கிற போதும் பள்ளிக்கூடம் செல்கிற போதும் ஜெபமாலை சொல்லிக்கொண்டும் ஜெபித்து கொண்டே செல்வார். சில நேரங்களில் இவர் ஊரில் இருக்கும் ஆலயத்தில் உள்ள நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்க செல்கிற போது ஆலயத்தின் கதவுகள் தானாகவே திறக்கும் என்று இவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு எடுத்து கூறுகிறது. இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட நற்கருணை ஆண்டவர் மீதும் அன்னை மரியாவின் மீதும் ஆழமான பற்று கொண்டு வாழ்ந்தார். நீண்ட நேரம் அவர்களிடம் ஜெபித்தார். அந்த ஜெபம்தான் அவரை பல இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றியது. இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னார், ஜெபம் செய்யாத மனிதர் கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று. இது முற்றிலும் உண்மை. ஒரு வீட்டிற்கு கூரையானது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஜெபமானது மிகவும் முக்கியம். ஓ ஹென்ரியின் சிறுகதை இது. பெருநகரம் ஒன்றில் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த உணவகம் ஒன்றில் திடீரென்று மக்கள் வரத்து குறைந்து போனது. இத்தனை நாட்களும் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த உணவகம் இப்போது நட்டத்தில் இயங்குவதை பார்த்த அதன் முதலாளி ஆடிப்போனார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போதுதான் யாரோ ஒருவர், ஊருக்கு வெளியே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையில் ஒரு சிற்றாலயம் இருக்கிறது, அந்த சிற்றாலயத்தில் போய் நம்பிக்கையோடு ஜெபித்தால் நினைத்தது நடக்கும் என்று சொல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் அந்த சிற்றாலயத்திற்கு சென்று ஜெபித்து வந்தார்.
அவர் ஜெபிக்கின்ற போது தன்னுடைய உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்காக ஜெபித்தார். உணவகத்தில் வேலை பார்க்கும் வேலையாட்களுக்காக ஜெபித்தார். இன்னும் உணவகத்தில் பணிபுரியும் நிர்வாகிகளுக்காக ஜெபித்தார். நாட்கள் சென்றன. அவர் ஒவ்வொரு நாளும் மலை மேல் இருக்கும் சிற்றாலயத்திற்கு சென்று தொடர்ந்து ஜெபிப்பதன் பேரில் உணவகத்திற்கு மக்கள் வரத்து அதிகமாக வரத் தொடங்கியது. முன்பை விடவும் உணவகம் லாபத்தில் இயங்க தொடங்கியது. அப்போது அந்த உணவகத்தின் முதலாளி தனக்குள் சொல்லிக் கொண்டார், ஜெபம் எத்தகைய வலிமை உடையது என்று. ஆம், நாம் தொடர்ந்து இறைவனிடம் ஜெபிக்கின்ற போது அதற்கான அருளை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்பது உறுதி. நம் புனிதர் ஜெபத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஒருமுறை கண்டியில் கொள்ளை நோய் பரவிய போது மக்களை ஆண்ட குறுநிலை மன்னனும் அமைச்சர்களும் ஓடிவிட நம் புனிதர்தான் தன்னுடைய உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்தார். அவர்களுக்கு போதிய மருத்துவ உதவிகளை செய்து கொடுத்து அவர்களை நோயிலிருந்து காப்பாற்றினார். இதை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் நம் புனிதர் நற்செய்தி பணி செய்வதற்கு எல்லா வாய்ப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசுவின் வழியில் நடக்கும் நாம் நம்மோடு வாழும் ஏழை எளியவர் வறியவர்களுக்கு சேவை செய்து வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்தில் செயலற்ற நம்பிக்கை தன்னிலே உயிரற்றது என்கிறார். யாக்கோபு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆம், நம்முடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அதனால் என்ன பயன்? ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, தூய ஜோசப் வாஸ் அவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரை போல நற்செய்தியின் அதிக தாகம் கொண்டு வாழ்வோம். ஜெப வாழ்விற்கும் அதே நேரத்தில் மக்கள் பணிக்கும் அதிக முக்கியத்துவம் தந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.